السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருளால் அல் குர்ஆன் வழங்கும் அழகிய உபதேசங்கள் என்ற தொடரில் ஒரு வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்ற பல்வேறு இறைவனின் நேசத்தை பெற்றுத்தருகின்ற பண்புகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். சூரா ஆல இம்ரான் 134, 135 அந்த வசனத்தில் நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்? கோபத்தை வென்று விழுங்குதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது நேசத்திற்குரிய பண்பாக திருமறையில் இந்த வசனத்தில் அதை இடம்பெற செய்கிறான். அதை தொடர்ந்து இறைவன் பேசுகின்ற இன்னொரு அம்சம் உல் ஆஃபீன அனின் நாஸ். அதில் தொடர்ந்து வர்ற அந்த வார்த்தை, அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். இது சம்மந்தமாக தனியாகவே ஒரு டாபிக் நம்ம பேசணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிறரை மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய அமல், அது மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது என்பது தொடர்பாக நம்ம பேசணும். இப்போ இந்த செய்தியை உள்வாங்கிக்கிறேங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தருகின்ற முத்தகீன்கள், தக்குவா உள்ளவர்களுடைய பண்புகளில் ஒன்று, இறைவனிடம் உயர்ந்த சுவனத்தை பெற்றுத்தருகின்ற பண்புகளில் ஒன்று மனிதர்களை மன்னித்தல் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் பேசுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகைய நல்ல காரியம் உள்ள மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு 135வது வசனத்தில் தொடர்ந்தும் அந்த இறை அச்சம் உள்ளவர்களின் பண்புகள் என்று இறைவன் இன்னும் பட்டியல் போடுறான். இதெல்லாம் அவங்க பண்பு என்று அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹி வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் தொடர்ந்து அதை பேசுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு மானக்கேடான செயலில் ஈடுபட்டு விட்டாலோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலோ, இது பாவம். 2 லிஸ்ட் பிரிக்கிறான் அல்லாஹ். ஒன்று மானக்கேடான காரியம், மற்றொன்று தமக்கு தாமே செய்கின்ற தீங்குகள், தீமைகள், பாவங்கள் என்று பாவத்தை 2 லிஸ்ட் அல்லாஹ் இங்கே பிரிக்கிறான். பிரித்து சொல்கிறான், இப்படி ஒரு நிலையில் அந்த அடியார்கள் இருந்தால், யாரு? இறையச்சம் உள்ளவங்க. எல்லாம் மேல் பகுதியில் என்ன பேசுறான்? முத்தகீன்களின் பண்புகள், இறையச்சம் உள்ளோரின் பண்புகள். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பெரியோரு பாவியை பத்தி எல்லாம் இங்க பேசல, மறுமையை நாசப்படுத்தணும் பத்தி எல்லாம் பேசல. இறை அச்சம் யாரிடம் இருக்கிறதோ, தக்குவா யாரிடம் இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ அவங்கள பண்பு என்ன தெரியுமா என்று அல்லாஹ் வகைப்படுத்துகிற ஒரு அம்சம்தான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு மானக்கேடான செயல்களில் ஈடுபட்டு விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டால், பாவம் செய்து விட்டால், ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை உடனே அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹி, தம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்கள் பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு இறுதியாக சொல்கிறான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவங்க இது பாவம்தான் என்று விளங்கியதன் பின்னர் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். இது இறை நேசத்துக்குரிய ஒரு பண்பு.
அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். பாவம் செஞ்சவங்களை தான் அல்லாஹ் இங்க குறிப்பிடுறான் இல்லையா? ஒரு மானக்கேடான செயலோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த செயலில் ஒருவர் ஈடுபட்டு விட்டால், அவுதலமு அன்புசகம், அல்லது தமக்கு தாமே தீங்கிழைக்கிறதுனா என்ன? நான் உங்களுக்கு ஒரு தோட்டத்துக்குரியவர் என்ற ஒரு வரலாறு ஒன்று சொன்னேன் ஆரம்பத்துல. அவர் தன்னுடைய தோட்டத்திற்கு நுழையும் போது என்ன செஞ்சுட்டு போனார்? நல்லா சொல்றார், தமக்கு தாமே தீங்கிழைத்த நிலையில் அவர் அந்த தோட்டத்தில் நுழைந்தார். என்ன தீங்கு செஞ்சாரு? எதையும் அடிச்சுக்கிட்டாரா? மேல தன்னை புண்படுத்தி கொண்டாரா? இல்ல, பெருமை அடித்தார், அகந்த பிடிச்சாரு. இந்த அருள் என்னோட எப்பவுமே இருக்கும் என்ற மமதையில் நுழைந்தார். ஒருவேளை அல்லாஹ் மறுமையை தந்தா இதை விட சிறந்த நற்பாக்கியங்களை அல்லாஹ் எனக்கு தருவான் என்று மறுமையை நம்பாத நிலையில், அல்லாஹ்வை மறுத்த நிலையில், நன்றி கெட்ட நிலையில் அந்த தோட்டத்தில் அவர் நுழைந்தார். அது அவருக்கே செய்து கொண்டு அநியாயம் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? இது பாவம். தமக்கு தாமே அநீதம் இழைத்தல் என்பது ஒருவர் அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்கிறார், அல்லாஹ்வை அவன் சொன்ன கடமைகளை மீறுகிறார், அவனை தொழாமல் இருக்கிறார், ரமலான் நோன்பு நோக்காமல் இருக்கிறார், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எதுவெல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தமக்கு தாமே நாம் என்ன செய்து கொள்கிறோம்? தீங்கிழைத்துக் கொள்கிறோம். இது அல்லாஹ் சொல்றான். இப்படியான ஒரு கட்டம் இறை அச்சமுள்ள மக்களுக்கு வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் செய்ய போறாங்கன்னு சொல்லல. நல்ல வார்த்தை கவனிங்க, செய்ய போறாங்கன்னு சொல்லல, செய்ய போறவங்களை அலர்ட் பண்ணல, செய்து விட்டார்கள். அப்போ ஒரு மனிதனின் யதார்த்தத்தை அல்லாஹ் இங்க புரிய வைக்கிறார். இந்த உலகத்தில் எவருமே பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. யாருமே 100% பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. லெவல் வித்தியாசமா இருக்கும். இறையச்சத்தினுடைய அந்த தூண்டுதலால் சில வணக்க வழிபாடுகள் ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு மிகைத்திருக்கும். அந்த அந்த அமைப்புல அவரை விட சிலர் பாவத்துல குறைய இருக்கலாம், இவரை விட இன்னொருத்தர் குறைய இருக்கலாம். இப்படி இருக்கலாமே தவிர, லெவல்ல வித்தியாசம் இருக்கலாமே தவிர, பாவம் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் இறைவன் எவரையுமே படைக்கலாம். அப்ப பாவம் என்கின்ற அந்த பண்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்குது. இறைவன் படைத்ததை அப்படித்தான் படைத்து அனுப்பி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாவம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாயிருச்சுன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருது, பாவமே செய்யாத ஒரு கூட்டம் உருவாகி விட்டது என்றால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? அந்த சமூகத்தை அழிச்சிருவானாம். அல்லாஹ் பாக்குறது என்ன? நீ அடியான், நான் உன்னுடைய இறைவன், இந்த தொடர்பு இருக்கணும். நீ அடிமை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கணும். பாவமே செய்யலைன்னா உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாம போயிடும். பாவமே செய்யல, அல்லாஹ்ட்ட நீ மீளல, மன்னிப்பு தேடல, அல்லாஹ்வின் அன்பை நோக்கி நீ அழல என்றால் இறைவனுக்கு உனக்கு ரொம்ப கேப் வந்துடும். அல்லாஹ் என்ன செய்வானாம்? அப்படி ஒரு கூட்டம் வந்தால், பாவமே செய்யல என்ற ஒரு கூட்டம் வந்தால், அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டு இன்னொரு சமூகத்தை உருவாக்குவானாம். அவர்கள் பாவம் செய்வார்களாம், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுவார்களாம், அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானாம். இந்த செய்தி எப்படி விளங்கிடக்கூடாது? பாவம் செய்ய அல்லாஹ் நம்மளை தூண்டுறான்னு விளங்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட செய்தி அல்ல இது. அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருவர் பாவம் செய்து, அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவம் செய்து விட்டு தன்னை மன்னிக்கின்ற ஒரு ரஹ்மான் வானத்தில் இருக்கிறான். இந்த உணர்வு வர்றவன் அடுத்தடுத்து பாவம் செய்வானா? ஒரு பாவத்தை செய்யறான், தொடர்ந்து செய்யறான்னு அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது. ஒரு இறை நம்பிக்கையாளர், இறைவனை நேசிக்கின்ற ஒரு மனிதன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பான், அவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற அச்சத்தோடு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவன் வாழ்க்கை அப்படியே பியூரிஃபையா மாறும், மாற்றம் அடையும். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ பாவம் செய்வாய், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுவாய். இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் பாவம் என்பதற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நாம பாவம் செய்வோம். அல்லாஹ் இதை இந்த வசனத்துல அப்படித்தான் சொல்றான். ஒரு மானக்கேடான செயலில் இரையச்சம் உள்ளவர்கள் ஈடுபட்டுட்டா, அப்படின்னா ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த உலகத்தில். ஒருவேளை ஈடுபட்டு விட்டால் அல்லது தமக்கு தாமே தீங்குகளை அவர்கள் இழைத்துக் கொண்டால், ஏதோ ஒரு பாவத்தை அவர் செய்து விட்டால், அல்லாஹ்விற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நடந்து விட்டால், உடனே என்ன செய்வாங்களாம்? இந்த பாவத்தை முடிச்ச கையோட, ஏன்னா பாவத்தை ஷைத்தான் அழகுபடுத்துகின்ற பொழுது அல்லாஹ் மறந்துடுவோம். யதார்த்தம், இயல்பு. ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் நினைச்சானா பாவம் செய்ய மாட்டான். எப்ப பாவம் செய்யறோம், அல்லாஹ்வை எப்ப மறக்கிறோமோ அந்த நொடியில பாவம் செஞ்சிருவோம். அல்லாஹ் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கிற சிந்தனை வந்தால்
நம்முடைய பிடரி நரம்பை விட அருகாமையில் இறைவன் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்த்தல் எந்நேரம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். அதை எப்ப ஷைத்தான் நமக்கு மறக்கடிக்கிறாலும் பாவம் வந்துடும். அல்லாஹ் சொல்றான், இப்படி வரும், ஷைத்தான் உனக்கு தூண்டுவான், நீ செய்வாய். செய்து விட்டால் முத்தகீன்கள், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள், என்னுடைய அன்பை பெறக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அந்த பாவம் முடிஞ்சதோட அலர்ட் ஆவாங்க. தக்கருல்லா, யா அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டேனே, நீ தடுத்த ஒரு ஹராம செஞ்சுட்டேனே, இவ்வளவு மோசமா நான் நடந்துட்டேனே, உன்னை நான் தனியாக சந்திக்க வேண்டுமே, உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது இந்த பாவத்தை நீ என்னிடத்திலே கேட்கும் பொழுது என்ன மனோபாங்கோடு நாங்க நிக்க போறேன், அந்த உணர்த்தில் அந்த அடியானுக்கு வரணும், இந்த பயம் வரணும். அல்லாஹ் சொல்றான், பாவம் வரும், மேலிடும், உங்கள் வாழ்க்கையை தாண்டி அது செல்லும். அந்த பாவத்தை நீங்கள் கடந்து சென்ற நொடி, பாவம் முடிஞ்சிருச்சு, செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு சைத்தானுடைய தூண்டுதல், அதை விட்டும் நீங்கள் நகர்ந்தவுடன் தக்கருல்லா, அல்லாஹ்வை அவர்கள் சிந்திப்பார்கள், அல்லாஹ்வை நினைச்சு பயப்படுவாங்க. தன் பாவத்திற்காக உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள். இந்த பண்பு நம்மில் எத்தனை நபர்களிடம் இருக்கிற சகோதரர்கள்? இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பாவமே செய்ய மாட்டாய் என்று யாரையும் சொல்லல அல்லாஹ். பாவம் வரும், அன்றாடம் வாழ்க்கையில் அந்த பாவங்கள் கடந்து செல்லும், எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கடந்து செல்கின்ற பாவங்களுக்கு மத்தியில் நம் இறைவனோடு நாம் எப்படி தொடர்பு இருக்கிறோம், அல்லாஹ்வை நாம் எவ்வளவு நினைவு கூறுகிறோம், நாம் கடந்து செல்கின்ற அன்றாட பாவத்தின் பொழுது அவ்வப்பொழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகிறோமா? மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரைக்கும் நம்மை அறியாமலேயே பல பாவங்கள் நம் வாழ்க்கை கடந்து செல்லும். உள்ளம் தொட்டு கேளுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருங்க. ஒரு நாள் இந்த ஒரு வார்த்தை எத்தனை பேர் கேட்கிறோம்? சுய பரிசோதனை செய்யுங்க. 5 வேளை தொழக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல எல்லா இறை வணக்கத்திலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷைத்தான் நரகத்தில் மனிதனை தள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய போராட்டம் என்பது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. அவன் நரகத்துக்கு போறான்ல, அல்லாஹ்வுடைய விதி அவன் நரகத்திற்கு செல்வது. அந்த வழிகேடன் தன்னோடு இறை விசுவாசிகளையும் நரகத்தில் இழுத்து போட வேண்டும் என்பதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் உழைத்துக் கொண்டிருப்பான், உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும்தான் அவன் டார்கெட். அப்படின்னா தொழக்கூடிய மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. யாரையோ நான் சொல்லல, ஐவேளை இறைவனை வீட்டில் தொழக்கூடிய பெண்கள், பள்ளிவாசலில் இறை நினைவோடு இருக்கக்கூடிய மக்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு. எவ்வளவு கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட கையேந்தும் பொழுது உலகத்தை கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு அதை தந்துரு, இப்படி தந்துரு, இவ்வளவு சோதனை இருக்கு, இவ்வளவு நோய் இருக்கு, இவ்வளவு செல்வம் குறைவா இருக்கு, வீடு அப்படி இருக்கு, எல்லாத்தையும் இறைவாத்தான் கேட்பது தவறு அல்ல. கேட்கிறோம்ல, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிராரப்பே. எத்தனை பேர் கேட்கிறோம்? ஏன் இந்த சிந்தனை வரல? ஷைத்தான் எப்படி தூரமாக்கி வச்சிருக்கான் மத்தியில? வணக்கங்கள் இருக்குது, நாம தொழுகையாளி, இத்தனைக்கும் நாம தொழக்கூடியவங்க, குர்ஆன் தொடர்புள்ளவர்கள், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள், இறை வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். ஆனா நம்ம வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இல்லை, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுறதில்லை, அன்றாடம் தேடுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகின்ற செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு நாள் 100க்கு குறையாம அல்லாஹ்வுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, உன்னிடமே நாங்கள் மீள வேண்டியிருக்கிறது என்று சொல்லுவாங்க 100 முறை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு முதலாவது, உலகத்துல சொர்க்கத்திற்கு முதலாவது செல்லக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நாள் 100% அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினார்கள் என்றால் நாம எவ்வளவு போயிருக்கணும் சகோதரிகள், எவ்வளவு போயிருக்கணும், எவ்வளவு மன்னிப்பு தேடி இருக்கணும். நம்ம வாழ்க்கை இவ்வளவு தூரமா இருக்குது பாவ மன்னிப்புக்கு. நமக்கு இங்கதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏதோ நடக்குது நம்ம லைஃப்ல, அலர்ட் ஆகணும், இனிமே இப்படி இருக்க கூடாது. என்னமோ நடக்குது, நம்ம தொழுகிறோம், எல்லா வணக்கத்தோடு இருக்கிறோம், ஆனா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடலையே. ரசூலுல்லாஹ் இப்படி தேடி இருக்கிறாங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களை பட்டியல் எழுதுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள், கட்டமைக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி காபத்துல்லாவை மீட்டமைத்து விட்டு அவங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கட்டமைத்து விட்டு அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என்னிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள், இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவியேற்பவன், அனைத்தையும் அறிந்தவன், இந்த பணியை நீ ஏற்றுக்க யாரப்பே என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ் எங்கள் இருவரையும் நீ மன்னித்து விடு. நான் வசனத்துல முடிகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எங்கள் இருவரையும் நீ மன்னித்து விடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி.
நபி என்றால் நாம் ஏற்றுக்கொண்ட நபிக்கே முன்மாதிரி. அப்படியா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபியே உங்களுக்கு ஒருத்தர் முன்மாதிரியா சொல்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம் நபிக்கே முன்மாதிரி என்றால் அவருடைய அந்த ஹைலைட் வேற அல்லாஹ்வுடைய தரஜாவுல. அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவம் செஞ்சாரு? வாழ்க்கையில எவ்வளவு பெரும்பாவம் செஞ்சிருப்பாரு, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்திருப்பாரு, எவ்வளவு சிறிய பாவங்களை கடந்து வந்திருப்பாரு. நம்ம லைஃபோட அவங்களை ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ்வின் கண்காணிப்பில் இருக்கின்ற நபிமார்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். ஆனா அவங்க நாவு என்ன சொல்கிறது? யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. நபிமார்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். நம் வாழ்க்கை அதை விட்டு தூரமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, ஷைத்தான் நம்ம உள்ளத்துல இந்த சிந்தனையை போட்டிருக்கிறான். நம்ம எல்லாம் என்ன பாவம் செய்யறோம்? பாவம் செய்யறவங்க தான் பாவம் மன்னிப்பு கேட்கணும். சில சிந்தனைகள் நம்ம உள்ளத்தில் இப்படி வர்றனால தான் தூரமாகிறோம். இது யார் சிந்தனை? ஷைத்தான் தூண்டுகிற சிந்தனை. நம்ம எல்லாம் எவ்வளவோ பெரும்பாவங்கள் இருக்கிறது. வட்டி வாங்குறாங்க பக்கத்து தெருவுல, அந்த பெண்லாம் வட்டி வாங்குறாங்க, எவ்வளவோ மோசமான காரியத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தெளிவா ஹராம்னு சொன்ன செயல்களை செய்யறாங்க. நம்ம அங்கேயெல்லாம் போயிடலையே, பெரும்பாவம்லாம் செஞ்சிடலையே, ஏதோ வாழ்க்கையில் சின்ன சின்னதா இதெல்லாம் அல்லாஹ் குற்றம் அடிச்சிருவானா என்ற சிந்தனை பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டும் தூரமாக்குகிறது. ஷைத்தான் இங்கே டார்கெட் வைக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈயாக்கும் முஹக்கிராத்தி துனூப், பாவங்களில் அற்பமானது என்று எதையும் நீங்கள் கணித்து விடாதீர்கள், ஜாக்கிரதையா இருங்க. ஈயாக்குண்டா எச்சரிக்கையா இருங்க. பாவத்தில் எந்த ஒன்றையும் அற்பமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கருதி விடாதீர்கள். இதெல்லாம் பெருசு, அதை நான் செய்யல, சின்ன சின்ன விஷயம் கடந்து போறேன், சின்ன சின்ன அற்பமான வாயில வர்ற வார்த்தைகள், இதுதான் பாவம், நான் செய்யறது பெருசா ஒண்ணு செய்யல, இதுக்கு அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிட மாட்டான், இதுக்கு அல்லாஹ் என்னை நரகத்துல போட்ட மாட்டான் என்ற சிந்தனை உங்களுக்கு வேண்டாம் நபி அவர்கள் சொல்றாங்க. பாவத்துல சின்னது நீங்க யோசிக்காதீங்க. எதன் மூலம் அல்லாஹ் நம்மை நரகத்தில் போறோம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் அபுத யதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தை பேசுறான், ஒரே ஒரு வார்த்தை, கலிமாண்ட ஒரு வார்த்தை பேசுறான். மாயத்த பையனு ஃபீஹா, அந்த வார்த்தையின் விளைவு அவன் விளங்கல. ஏதோ ஒரு வார்த்தையை அவன் பேசிடுறான், வார்த்தையின் விளைவு பின் விளைவு என்ன நடக்கும் அவனுக்கு அது விளங்கல, பேசிட்டான். பேசியதின் விளைவாக அந்த வார்த்தை அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை, பின் விளைவு அவன் விளங்கல, பேசிட்டா அல்லாஹ்வுடைய இடத்தில் அந்த வார்த்தைக்கு பயங்கர கோபமான நிலை உண்டாகிறது. அல்லாஹ் கோபப்படுறான். இதனால என்ன நடக்கு தெரியுமா? அந்த அடியானை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தை விட அதிகமாக நரகத்தில் அல்லாஹ் மூழ்த்தி விடுகிறான் என்று அல்லாஹ் வலித்து சொன்னாங்க. ஒரு வார்த்தை அவரை நரகத்துல தூக்கி போட்டு. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? உள்ளத்துல பேசுறோம், பிரச்சனை இல்லை நினைக்கிறோமா? நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? இதெல்லாம் ஒரு பாவமா, இதுக்கெல்லாம் அல்லாஹ் பிடிச்சிட போறான்னு நினைக்கிறோமா? ஒரு வார்த்தை தான் அவங்க மறுமையை அழிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எச்சரிக்கைப்படுத்துறாங்க, பண்புள்ள சகோதரிகளே, நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் நம்மை கடந்து செல்லும். அதுல இந்த காலம் இருக்குதே, அல்லாஹ் சொல்ற மாதிரி நெருப்பு கங்க உள்ளங்கையில வச்ச மாதிரி காலம், எங்க போனாலும் பாவம். அன்றைய காலம் மாதிரி இல்லை. காலங்கள் முன்னேற முன்னேற நலவான விஷயங்கள் நம்மை கடந்து செல்வதை விட அன்றாடம் ஒவ்வொரு நொடியிலும் பாவங்கள் நம்மை கடந்து செல்கின்ற ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம். நெருப்ப கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு பாவங்கள் நம்ம காலத்துல வரும், எவ்வளவு செய்வோம். ஷைத்தான் மறக்கடிப்பான், ஒன்னும் செய்யல, நீ பயப்படாத, அல்லாஹ் அதனால மன்னிச்சிருவான் என்ற ஷைத்தான் உள்ளத்தில் போடுகின்ற அந்த சிந்தனையால் பாவ மன்னிப்பு விட்டு நம்ம தூரம் போயிட்டோம். பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. பாவ மன்னிப்புனா உட்கார்ந்து ரொம்ப நேரம் எதையோ தியானிச்சுட்டு இருக்கிறதுலாம் இல்லை. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிச்சு. ரசூலுல்லாஹ் அதான் கேட்டாங்க. 100 முறை கேட்டது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, நாங்கள் உன்னிடம் மீள வேண்டி இருக்கிறது. இதுதான் கேட்டாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்கணும். அல்லது ஒரு பாவத்தை செய்து விட்டோம் என்ற உணர்த்தல் வருகிறதா, ஏதோ ஒரு கெட்ட செயலை செய்து விட்டோம் என்ற உணர்த்தல் வருகிறதா, உடனே அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். தக்குவா உள்ளவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உடனே அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும், மன்னிப்பு தேட வேண்டும். அந்த பாவத்தில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்றான். நம்ம எந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேட ஆரம்பிக்கிறோமோ அதுல நிலைச்சுதான் இருக்கிறோம். எதுக்கு மன்னிப்பு தேட ஆரம்பிக்கிறோமோ அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. அது போகக்கூடாதுங்கிற எண்ணத்தோடய மன்னிப்பு தேடுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பாவத்தின் ரசனையில அது இருக்கும், பாவம் மன்னிப்பு தேடுவோம்.
அடுத்த நாள் செய்வோம், மன்னிப்பு தேடுவோம், அடுத்த நாள் செய்வோம், மன்னிப்பு தேடுவோம். தேடலாம், அல்லாஹ் மன்னிப்பான், தாராளமானவன். ஆனால் இறைவனின் நேசத்திற்குரிய பண்பு என்று இறைவன் இந்த இடத்தில் பதிவு செய்வது, முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்கள், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள், பாவம் என்று ஒன்றை விளங்கியதன் பின்னால் அதுல நிலைச்சிருக்க மாட்டாங்க. இது திட்ட தெளிவான பாவம்னு தெரிஞ்சுட்டா எப்படியாவது போராடி அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடும். அதை செய்யக்கூடாது. வேறொரு பாவம் நம்ம வாழ்க்கையை மிகைக்கிறது, அது வேற. நம்ம அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை விட்டு மீண்டு வந்துடணும். இது அல்லாஹ் சொல்றான். இந்த நிலையில் நம் வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்யணும். அதே மாதிரி ஷைத்தான் இன்னொரு இடத்துல வருவான். நம்ம மைண்டை டார்ச்சர் பண்ற இன்னொரு இடம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம், நிறைய செஞ்சிருப்போம். ஃபர்ஸ்ட் செய்யும் போது ஒரு உணர்வு இருக்கும், அல்லாட்ட மன்னிப்பு தேடிடுவோம், கவலைப்படுவோம். ஒரு பாவத்தை ஃபர்ஸ்ட் செய்யும் போது கவலை வரும். அது ஒரு பாவம் என்ற உணர்த்தல் உள்ளத்தில் இருக்கும், இயல்பாக மனித குணத்துல இருக்கும். அல்லாட்ட மன்னிப்பு தேடுவோம். அடுத்த ஒரு வாரம் போவோம், அந்த பாவத்தை விட்டு தாண்டி இருப்போம். அந்த பாவம் மறுபடியும் வந்துடும், மறுபடியும் மன்னிப்பு தேடுவோம். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை விடணும்னு நினைப்போம், வந்துகிட்டே இருக்கும். விடுறதுக்கான போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்காத வேற விஷயம். ஆனா விடணும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கும், ஆனா விட முடியல. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதே பாவம் ரொட்டேஷனா வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்திற்கு பின்னால் ஷைத்தான் என்ன வந்து செய்வான் தெரியுமா? இவ்வளவு நாள் நீ மன்னிப்பு தேடிட்டே இருக்கிறாய், அல்லாஹ்வை லேசா நினைச்சிட்டியான்னு உள்ளத்துல போட்டுருவோம். பாவம் செய்யற அல்லாஹ் சொல்றான் குரான்ல, இவ்வளவு வசனங்களை குரானை வச்சுதான் பேசுவான். ஷைத்தான் லேசா நினைக்காதீங்க. மலக்குகள் அங்கே வானவர்களுக்கு மத்தியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிறப்பிச்சு வச்சான்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பூமிக்கு வந்தாரு? ஒரு மரத்தை சொல்லி ஹாதிஹி ஷஜரா, எவ்வளவு நெருக்கம் அல்லாஹ் போய் சொல்றான் தெரியுமா? ஹாதின்னு இந்த இருக்குல்ல, இது மரம், ஹாதி ஷஜரா. தில்கண்டா அங்கே, அரபு வார்த்தை நல்லா கவனிங்க. தில்கண்டா அங்க இருக்குல்ல மரம், அதை தொடாது நல்லா சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு வந்து மரத்து பக்கத்தில் நிப்பாட்டி ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை தொடாதான், இதை நெருங்கிறாத, எல்லாமே உனக்கு அனுமதி, இதை மட்டும் தொடாது. ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான்? நல்ல விஷயத்தை தான் உள்ள போட்டான், கெட்டதா சொல்லல. இது மரத்தை தொடுங்க, அல்லாஹ் உங்களை மலக்காக்கிடுவான், நிரந்தரமா சொர்க்கத்துல இருக்கு. சொர்க்கத்தை பத்தி பயன் பண்றான் ஷைத்தான், சொர்க்கத்தை பத்தி பயன் பண்றான். இதை தொடுங்க, நிரந்தரமா நீங்க இருப்பீங்க. அதுக்கு தான் அல்லாஹ் தொட வேணாம்னு சொல்லியிருக்கானோ தொட்டார். அன்புள்ள சகோதரிகளே, ஷைத்தான சாதம் நினைக்க கூடாது. பயான் பண்ணித்தான் நம்ம உள்ளத்தை கெடுப்பான். நீ இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல அடுக்கடுக்கா வசனம் சொல்றான், முத்தகீன்கள் தான் அதுல இருந்து மீண்டிடுவாங்கன்னு சொல்றான். நீ என்னன்னா அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறாய், உன் வாழ்க்கையில மாறல, அல்லாஹ் மன்னிப்பான்னு நினைக்கிறியா? அல்லாஹ் உன்னை சாதாரணமா விடுவான்னு நினைக்கிறியான்னு ஒரு சிந்தனை போட்டுரும். உடனே அந்த அடியான் என்ன செஞ்சிருவான்னா அந்த பாவ மன்னிப்புங்கிற இடத்தை விட்டு தூரமாயிடும். இது பாவ மன்னிப்பை தூரமாக்குவதற்கு ஒரு இடம், ஷைத்தான் பயன்படுத்துற இடம். தூரமாயிருவான். தூரமான என்ன நிலமாகும்? அல்லாஹ் விட்டு யாரு தூரமாகறாங்களோ பாவம் நிரந்தரமா போயிடும். அந்த பாவத்தை கடந்து அடுத்து 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 வாழ்க்கை அப்படியே போயிடும். அவன் டார்கெட்ல ஜெயிச்சிருப்பான். இந்த சிந்தனை நம்ம உள்ளத்துல வந்தா ஷைத்தான் நம்மள நரகத்தை நோக்கி நகர்த்த அவன் நகர்த்துகின்ற காய் என்று புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் விட்டு போயிடக்கூடாது. அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன? எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய அருளில் நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்கிற அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரண நேரத்தில் ஒருவர் தன் உயிர் பறிக்கப்படுகின்ற அந்த நிலையில் இருக்கிறாரு. மரண நேரத்துல ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலை இருக்கிறாரு. அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தோடு தான் உங்கள் உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்றார்கள் அல்லாஹ் உரைத்தவர். ஏன் அங்கே சொல்றாங்க? ஷைத்தானுக்கும் நமக்கும் உண்டான போராட்டம் மரணப்படுக்கை வரைக்கும் இருக்கும். மரண நேரத்துல படுத்திருப்போம், ஷைத்தான் வருவான், அங்கே வந்துருவான். நீ இவ்வளவு அநியாயம் பண்ணியப்பா, அப்ப வரைக்கும் தொழுது இருக்க மாட்டாரு. இவ்வளவு அநியாயம் பண்ணி இன்னும் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறா, இவ்வளவுதான் உன் லைஃப் முடிச்சு. கெட்ட எண்ணத்தை, அல்லாஹ் பத்தின கெட்ட சிந்தனை உள்ளத்துல ஏற்படுத்திடுவான். அந்த நொடி கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிச்சு, நான் அநியாயம் பண்ண, பாவம் செஞ்ச, தொழல, நீ மன்னிச்சிரு, நீ கைவிட்டால் நாசமடைவேன் என்ற அந்த ஒரு வார்த்தை கூட அந்த அடியானுடைய உள்ளத்திலிருந்து வாயிலிருந்து வரக்கூடாது என்ற சிந்தனை ஷைத்தான் வந்து நிற்பான். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவனமா இருங்க. கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ் பத்தி தப்பான எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான். மன்னித்தான். ஒரு யகூதி சிறுவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் பணிபுரிகின்ற ஒரு யகூதி சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் போறாங்க நோய் நல விசாரிக்க. சுத்தி யகூதிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல போய் நின்று இஸ்லாத்தை ஏத்துக்கங்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் சொல்லி உன் மார்க்கத்தில் இறந்துடாதுங்கிறாங்க. யகூதி சிறுவன் உடனே தன் தகப்பனை பார்க்கிறார். அந்த தகப்பன் சொல்றாரு, அபுல் காசிம் சொல்றதை கேளு, அல்லாஹ் முஹம்மது சொல்றதை நீ கேளு அப்படின்ட்டார். உடனே அந்த நொடி
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார். நரகத்தின் ஜுவாலையிலிருந்து, நெருப்பிலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த வார்த்தையின் வலிமை என்ன? தன் வாழ்க்கையில் ஒரு சுஜூதும் செய்யாத ஒரு யகூதி சிறுவனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கீழே இழுத்துட்டு போயிட்டான். யகூதி தானேங்க, அல்லாஹ் வணங்கல இல்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்தவர் தானே, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றாதவர் தானே, ஒரு சுஜூது அல்லாஹ் செய்யல இல்ல, அவர் சொர்க்கத்துக்கு போனாரா இல்லையா? கடைசி நேரமாவது அல்லாஹ்வை நோக்கி மீளணும். இங்கே சைத்தான் வருவான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ துரோகியா நடந்திருக்கிறான், நீ மிகப்பெரிய பாவம் செஞ்ச, கெட்ட எண்ணத்தை போடுவான். இந்த கெட்ட எண்ணமும் நம்மை பாவ மன்னிப்பை விட்டு தூரமாக்கும். அன்புள்ள சகோதரிகளே, இது மாதிரி நிறைய இருக்கு. எல்லா இடத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேணுதலான வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் பாவம் யதார்த்தமாக நாம் விரும்பியோ விரும்பாமலோ சில கட்டங்களில் நம் வாழ்க்கையில் கடந்து செல்லும். அதை தாண்டிதான் இந்த உலக வாழ்க்கை. எல்லோரிடத்திலும் பாவங்கள் இருக்கும். அந்த பாவம் நம்மை கடந்து செல்கின்ற பொழுது இறை நேசத்திற்குரிய மனிதர்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள். அந்த பாவத்தில் அவர்கள் தெரிந்து கொண்டே நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த நிலையில் நம் வாழ்க்கையை நாம் பண்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஜுஹைனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அவங்க பெரும்பாவம் செஞ்சுட்டாங்க, ஜினா செஞ்சுட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சபை, பொது சபை, இந்த மாதிரி இடம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபையில் இருக்கிறாங்கன்னா எந்நேரமும் ஆட்கள் இருக்கும், 2 பேராவது கூட இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் தனியா பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அந்த பொது சபைக்கு வந்து அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை என்னையே தூய்மைப்படுத்துங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்புறாங்க. அந்த பக்கமா வந்து நின்று சொல்றாங்க, மாயிஸ் என்ற ஒரு மனிதருக்கு இப்படி செஞ்சீங்க நீங்க, நான் அதை பார்த்திருக்கிறேன். அவரும் ஒரு கட்டத்தில் அவர் ஜினா செய்வார், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய தண்டனை நிறைவேற்றுவாங்க. அவருடைய அந்த பேச்சை காதுல ரசூலா வாங்க மாட்டாங்க. ஏன்னா உயிர் போற தண்டனை இல்லையா? திருமணம் முடிக்கப்பட்டு ஒருவர் ஜினா செய்து விட்டால் கல்லால் அடித்து கொல்ல வேண்டும், இஸ்லாத்தினுடைய சட்டம். அவர் முகத்தை கேட்டு வர்றாரு, அதுக்காக ரசூலா என்ன செய்யறாங்க, முகத்தை திருப்புறாங்க, அங்கிட்டு போறாங்க இங்கிட்டு போறாங்க. அவருக்கு மூளை குழம்பிருச்சான்னு பாருங்க, ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் தெளிவா இருக்கிறார், உண்மையிலே செய்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பின்னால் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு செய்தி. இதை கொண்டு வந்து இந்த ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மாயிசுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யாதீங்க, நான் தெளிவா வந்திருக்கேன். எதுக்கு வர்றாங்க? அவங்களும் திருமணமான நிலையில் விபச்சாரம் செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தண்டனை பெற வந்தார்கள். என்ன தண்டனை? மரண தண்டனை. அவங்க வயிற்றுல கரு வளர்ந்துருக்குது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அவங்க செஞ்சிருக்காங்கிற உத்தரவாதம் ஆனதுக்கு அப்புறம் கரு வளர்ந்துருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ தான் பாவம் செஞ்சாய், அந்த கரு ஒன்றும் செய்யல, குழந்தைய பெற்றெடுத்து விட்டு அதுக்கப்புறம் வாங்க, இப்ப தண்டனை நிறைவேற்ற முடியாது. உயிர் போற விஷயம் இல்லையா? நம்ம ஒரு அரசாங்கத்துல உயிர் போற தண்டனைக்கு மாற்றம்னு வைங்க, உயிர் போற தண்டனைக்கு மாட்டிட்டோம், ஒரு 3 மாசம் நமக்கு அவகாசம் கொடுத்து நீங்க எங்கேயோ இருந்துக்கிறீங்க, எந்த காவலும் இல்லாம ஒருத்த விட்டுட்டாண்டா நம்ம எங்க இருக்கிறோம்னே தெரியாது, ஒளிஞ்சிடும் இல்லையா? திரும்ப வந்தா உயிர் போயிடும், உயிரை காப்பாத்தணுமே. இந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் எந்த காப்பாளர்களையும் வைக்கல, கண்காணிச்சிடுவாங்கன்னு சொல்லல, அவங்கள சுதந்திரமா விட்டாங்க. அவங்க பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் வர வேண்டும் என்று அனுப்பி விட்டார்கள். அதே மாதிரி இந்த தாய் போனாங்க. எத்தனை மாசம்? 9.5 மாதம், 10 மாத காலம் அந்த பிள்ளையை சுமந்து பெற்றெடுக்கணும். இவ்வளவு கேப். அவங்க நினைச்சா அந்த ஊரை விட்டு ஓடி இருக்கலாம். ஏதாவது ஒரு சிந்தனை வரும்லங்க. அந்த 10 மாத காலத்துல இப்ப நாமளே ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்டா, என்ன ஒரு பெருசா பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான், இப்படி ஒரு சிந்தனை வருதுல்ல. உலகத்துல எவ்வளவு என்னென்னமோ செய்யறான், இன்னும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பான், அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற ஒரு சிந்தனை வருதுல்ல. எதுக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஷைத்தான் கொண்டு வருவான். இப்ப இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிந்தனையா அவன் தாய்க்கு வந்திருக்காதா? ஷைத்தான் கொண்டு வரதானே செய்வான். எல்லாத்தோடும் போராடுறாங்க. 10 மாத காலம் முடிகிறது, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த கையோடு அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு வருகிறாங்க. யாரு பார்த்துக்கிட்டு இருக்கல, கண்காணிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆர்மியை நிப்பாட்டல. அவங்க நினைச்சா எங்கேயும் போயிடலாம். அந்த வாயிலை அல்லாஹ்வுடைய தூதர் திறந்தே வைத்தார்கள். நாடினால் எங்கேயும் போயிடலாம், இஸ்லாம் போய் அவங்கள வன்மையா கொண்டு வந்து கொலை செய்யாரு, வந்தா தான் தண்டனை, இப்படி நிலையில விட்டாங்க. 10 மாத காலத்திற்கு பின்னால் மீண்டும் அந்த தாய் குழந்தையோடு வந்தாங்க. சபையில நின்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார சொல்லலாம், குழந்தை பெற்றுட்டான், தண்டனையை நிறைவேற்றினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பால் கூடி மறவாத பிள்ளை,
அல்லாஹ்வுடைய ஆர்டர் 2 ஆண்டு தாய்ப்பால் கொடுக்கும். அதனால இந்த குழந்தையை நீ விட்டுட்டு மௌத்தா போனா அதுக்கு யார் பொறுப்பு? 2 ஆண்டுகள் பால் கொடி மறக்கடித்து விட்டு வா. மொத்தம் எவ்வளவு நாளாச்சு? 3 வருஷம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மாற்றம் வரலாம் உள்ளத்துல. 3 வருஷம் நம்ம ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டோங்க, ஏதோ ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்லா பரிசுத்தமான மனிதர்கள் பாவம் விளைவிக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரும்பாவத்தை நம்ம வாழ்க்கையில கடந்துட்டோம், செஞ்சுட்டோம். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பெரும்பாவத்துக்கு வாழ்க்கை முழுக்க அல்லாட்ட மன்னிப்பு தேடணும். வாழ்க்கை முழுக்க மரணம் வரைக்கும் மன்னிப்பு தேடணும். ஒரு 3 வருஷத்தை கடந்துட்டோம் வைங்களேன், அந்த பாவம் மறந்ததும் தெரியாது, அல்லாட்ட மன்னிப்பு தேடுறது நமக்கு சிந்தனையில் இருக்காது. நம்ம செஞ்ச பாவத்தையும் மறந்துருப்போம். அல்லாட்ட அதை சொல்லி யா அல்லாஹ் இதை நான் செஞ்சேன் என்ன மன்னிச்சிரு என்று கேட்கிற அந்த வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வர அந்த அளவுக்கு தூரமா இருப்போம் இல்லையா? இந்த தாயை பாருங்க, 3 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் கொடுத்து விட்டு அவனை ஒரு லெவல் ஆக்கிட்டு என்ன செய்யறாங்க? மறுபடியும் வர்றாங்க. 3 வருஷம் கழிச்சு வர்றாங்க. உள்ளத்துல எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கலாம், ஒரு மனித இயல்பு. ஆனா அதையெல்லாம் கடந்து தன் நப்சை கட்டுப்படுத்தி வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு 2 ஆண்டுகள் பூர்த்தி ஆயிருச்சு. ஒரு பொறுப்பாளர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு பின்னாடி அவர் பார்த்துக்கிறவர், ஹத்து நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு மேல சொல்ல ஆப்ஷன் இல்லை. உடனே என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு ஏறிட்டு குழி தோண்டப்படுகிறது. இடுப்பு வரைக்கும் அந்த பெண்ணை குழிக்குள் நிறுத்துகிறார்கள், மண்ணை போடுகிறார்கள். ஒரு துணி மாதிரி, ஏன்னா பெண் இல்லையா, ஆண் அளவுக்கு ஒரு பலமானவர்கள் அல்ல, மரண தண்டனை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். அது எப்படி இருக்கலாம்? ஒரு மேலே ஒரு துணியை போட்டு என்ன செய்கிறாங்க? கல்லால் அடித்து அந்த தாய் மரணமாக. இந்த தாய்க்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகைக்கு முன்னாடி வர்றாங்க. நம்ம சமுதாயத்துல ஒருத்தவங்க இப்படி இருந்தாங்கண்டா, ஒரு ஆலிம்சா முன்னாடி என்ன இப்படி இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பொண்ணுக்கு போய் தொழு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அது மாதிரி அந்த சமூகத்தில் அவர் ஒரு கெட்ட பெண்ணாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். ஏன்னா ஒரு பாவம், அல்லாஹ் ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல் என்று சொன்ன ஒரு பாவத்தை அந்த தாய் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சமூகமே அவர்களை அப்படித்தான் பார்க்கிறது, அணுகியது. என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க தொழு வைக்க. எத்தனையோ தோழர்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஒருத்தர் முன்னாடி போனாங்க ஜனாசா தொழு வைக்க. சில நபி தோழர்கள், உமர் என்று நினைக்கிறேன், பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்ணுக்கு நீங்க தொழு வைக்கிறதா? ஒரு ஜானி, ஒரு விபச்சாரம் செய்தவர், இந்த பெண்ணுக்கு போய் நீங்க எவ்வளவு அந்தஸ்துக்குரியவங்க, நீங்க தொழு வைக்கிறதா என்று பிடித்து இழுக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மதீனத்து மண்ணிலே இவர் செய்த இந்த ஒரு தோழியர் செய்த இவருடைய தௌபா பாவ மன்னிப்பு இருக்குல்ல, ஒன்னே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் இந்த உலகத்தில் தான் செய்த பாவத்திற்காக தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டால் அல்லாஹ்ட்ட அந்த பாவம் நிற்காது. அவங்க விபச்சாரம் செய்தாங்க, தண்டனை நிறைவேற்றப்பட்டது, அல்லாஹ்விடத்தில் அந்த பாவம் இல்லை. இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். அதை நிறைவேற்றியாச்சு. அதை நிறைவேற்றிய அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் மிக நீட்டமானது, 3 ஆண்டு காலம். அதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில அவர் செய்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். நீங்க என்ன பேசுறீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு தாய் செய்த பாவ மன்னிப்பை இந்த மதீனாவில் இருக்கின்ற தோழர்களுக்கு மத்தியில் 70 பேருக்கு அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்தால் 70 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருத்தருடைய பாவ மன்னிப்பு 70 பேரை மன்னிக்கும் அளவிற்கு மிக விசாலமாக இருந்தது என்றால் அந்த தாயுடைய அழுகை அல்லாஹ்வை நோக்கி எவ்வளவு அபாரமாக இருந்திருக்கும் சகோதரிகள். அவங்க தனிமையான வாழ்க்கை அல்லாஹ்வை நோக்கி எப்படி இருந்திருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் இதை எப்படி சொல்றாங்க? தானா சொல்லுவாங்களா? அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொல்றாங்க. 70 பேரையும் இவர் செய்த தௌபா மன்னிக்க தகுதியானது என்றால் அவங்க பாவம் செஞ்சு தண்டனை நிறைவேற்றவும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. தான் ஒரு விபச்சாரி என்ற பட்டத்தையும் அந்த சமூகத்தில் பெற்றுக் கொண்டார்கள். இன்றளவிலும் இந்த சமூகம் அந்த ஹதீஸை அவர் ஜானி என்று தான் பேசுகிறது இல்லையா? அவங்களுக்கான அடையாளம் என்ன? ஜானி இப்படிதான் பேசுது. அது சொல்லித்தான் நம்ம சொல்ல முடியும். கியாமத் வரைக்கும் அவங்களுக்கு அடையாளமா தான். ஆனால் தனிமையான அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடிய அந்த போராட்டம், அவர்களது கண்ணீருக்கான வலிமை, அவர்களது தௌபாவிற்கான வலிமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருக்கு சொல்லிக் கொடுக்கிறான். 70 பேரை அல்லாஹ் மன்னிச்சிருமா இவங்க கேட்ட ஒரு தௌபா. தண்டனையும் வாங்கிவிட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்து விட்டார்கள். இப்படி இருக்கணும். அவங்க பாவம் செஞ்சாங்க, அல்லாஹ்வை அஞ்சினாங்க,
அல்லாஹ்வுக்கு மத்தியிலே நான் அந்த பாவத்தோடு இந்த கேவலத்தோடு நான் நிற்கக்கூடாது, பரிசுத்தமாக நிற்க வேண்டும் என்ற இறை அச்ச உணர்வால் உலகத்தில் கல்லால் அடிக்கப்படுகின்ற பொழுது, அந்த அடியின் வேதனையால் உயிர் போகப்படுகின்ற பொழுது அது எந்த மனிதனாலும் தாங்க முடியாது என்றாலும் அதை தாண்டியும் ஒரு சமூகம், உமர் அவர்கள் சொன்னார்களே, ஒரு விபச்சாரி உங்களுக்கு ஏன் தொலை வைக்கிறீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? இந்த வார்த்தை மிக வலிமையானது, மிக கொடுமையானது. அந்த வார்த்தையெல்லாம் தாங்கி பொறுத்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி மன்னிப்பையும் பெற்று மரணத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்றால் இது நமக்கான பால். இறையச்சம் உள்ளவர்கள் இப்படி இருக்கணும், தக்குவா உள்ளவர்கள் இப்படி உருவாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு கண்ணியம். பாவம் செஞ்சிட்டாங்க, அதை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அவங்களுடைய மறைவான வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் நமக்கு தெரியாது. யாரை எப்படி நம்ம பேசிடக்கூடாது, யாரை கெட்ட வார்த்தைகளால் பேசிவிடக்கூடாது, விமர்சித்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எவ்வளவு அழுதார்கள், அழுகையின் வேகம் நமக்கு தெரியாது. நாம பேசிட்டு நாம போய் மறுமையில தண்டனைக்குரியவர்களாக நின்றுவோம், அவங்க அல்லாஹ்ட்ட தப்பிச்சிருவாங்க. பண்புள்ள சகோதரிகளே, இவைகள் நமக்கு பாடம். அல்லாஹ் இந்த வசனத்தில் இது போன்ற மனிதர்களை சொல்கிறான். ஒரு பாவத்தை கடந்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய சபையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சுவார்கள். இந்த அசிங்கத்தோடு நான் நின்றக்கூடாது என்ற பயம் அவர்களுக்கு வரும். அந்த தாய்க்கு வந்ததை உடனே மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் மன்னிப்பு தேடினார்கள், ரிசல்ட் உலகத்திலே கிடைச்சிருச்சு. இது மாதிரி நம் வாழ்க்கையில் அன்றாடம் பாவங்கள் கடந்து செல்கின்ற பொழுது உடனே அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நம்ம தேடிடணும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு உடனே தேடிடணும். நாளைக்கு செய்வோம், நாளன்னைக்கு செய்வோம், அடுத்த மாசம் செய்வோம், அதை தாமதப்படுத்தக்கூடாது. நம் வாழ்க்கை திடீரென்று முடிஞ்சிடும். இந்த நிகழ்வை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் நேசிக்கின்ற மனிதர்களாக, இறை அச்ச உணர்வுள்ள மனிதர்களாக, நம்மிடத்தில் பாவங்கள் மேலோங்குகின்ற பொழுது இயல்பாக நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டும் சில பாவங்கள் வருகின்ற பொழுது இந்த பாவத்தை கடந்து சென்ற அந்த நொடியே அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுகின்ற அடியார்களாக எல்லாம் வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த